ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஒன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிற 11th ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, தேர்ட் சாப்டர் எக்ஸசைஸில் வர ஒரு கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். 2 சோல்ஜர் இருக்காங்க, ஏ அண்ட் பி அப்படின்னு 2 சோல்ஜர். அவங்க வந்து ஒரு மலைக்கு கீழே இருக்காங்க. ஒரு மலை மேலே இருந்து ஒரு பி அப்படிங்கிற பிளேஸில் ஒரு எனிமி வந்து ஊடுருவி அங்கிட்டிருந்து வர்றான். ஸோ அவனை வந்து என்ன ஆங்கிளில் பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த ஏ அப்படிங்கிற பர்சன் வந்து 30 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறான். பிங்கிற பர்சன் வந்து அந்த எதிரியை வந்து ஒரு 45 டிகிரியில் பார்க்குறான். ஸோ அந்த சுச்சுவேஷனை தான் நம்ம இந்த டயக்ராமில் போட்டிருக்கோம். ஸோ அந்த டயக்ராமை ட்ரா பண்ணிக்கோங்க. ஏங்கிற பொசிஷனில் ஒரு சோல்ஜர், பிங்கிற பொசிஷனில் ஒரு சோல்ஜர், ஆப்போனன்ட் சோல்ஜர் வந்து மலைக்கு மேலே இருக்கிறான், அவன் வந்து பியில் இருக்கிறான். இவங்க 2 பேருமே ஈஸ்ட் டைரெக்ஷனில் இருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமை போடும்போது அந்த ஆங்கிள் 30 டிகிரி இங்கே வரும், இது 35 டிகிரி. அப்போ ஆப்போசிட் ஆங்கிள் என்னென்னு பார்ப்போம். இந்த சைடு பாருங்கள், இது 45னா மிச்சம் இருக்கிற ஆங்கிள் வந்து 135. ஸோ இது வந்து 135ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது 135, இது 30, அப்போ மொத்தம் 165. இப்போ மிச்சம் 15 வந்து இங்கே இருக்கும். ஏன்னா சம் ஆஃப் த 3 ஆங்கிள் வந்து 180 டிகிரி. அதனால் வந்து இது 135னா இது 15. இங்கே அதே மாதிரி இது 45, இது 19 இருந்தால் மிச்சம் இது வந்து வெறும் 45 தான். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ அண்ட் பிக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 5 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து 5, ஏக்கும் பிக்கும் உள்ள கேப் வந்து 5. அவங்க கேட்குற கொஸ்டின் என்னென்னா, டிஸ்டன்ஸ் ஆஃப் த இன்ட்ரூடர் ஃப்ரம் பி. இந்த கேபிட்டல் பி இருக்குல்ல, இங்கேயும் இந்த பிக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. அதை எக்ஸ்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இதை மட்டும் வச்சுக்கிட்டு தான் அந்த சம்மை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு கீழே நம்ம என்ன எழுதலாம்னா, இந்த ட்ரையாங்கிளை மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். இந்த ட்ரையாங்கிள் அப்படி தனியாக நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது மட்டும் போதும். இப்போ இதில் என்னென்னா, லா ஆஃப் சைன் ஒரு ஃபார்முலா இருக்குது. லா ஆஃப் சைன் அந்த ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னு அப்படின்னா, எக்ஸ் பை, அதாவது ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி. இதான் லா ஆஃப் சைன். அப்போ எக்ஸுக்கு ஆப்போசிட்டாக 30 இருந்தால் எக்ஸ் பை 30ன்னு எழுதிக்கலாம். சைன் 30 ஈக்குவல் டு, இங்கே 5, இங்கே 15 இருக்குது. அப்போ 5 பை சைன் 15 எழுதிக்கலாம். இந்த தேர்ட் ஆங்கிள் வந்து 135 இருக்குது. ஆனால் ஆப்போசிட் சைடு நமக்கு தேவையில்லை. ஸோ அதை நான் எடுக்கலை. அப்போ எக்ஸ் பை சைன் 30, 5 பை சைன் 15 எழுதியாச்சு. சைன் 30னா 1/2. சைன் 15 மெமரைஸ் பண்ணிக்கோங்க. √3 - 1/2√2. இப்போது இந்த 1/2 அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ என்ன வரும்னா, எக்ஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, √3 - 1/2√2. அது மேலே போச்சுன்னா 2√2/√3 - 1 இன்ட்டு இந்த 1/2 வேறு இங்கே போயிடும். இப்போ 2 கேன்சல். இப்போ இந்த சம்மோட ஆன்சர் x ஈக்குவல் டு 5√2/√3 - 1. x ஈக்குவல் டு 5√2/√3 - 1. ஸோ இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்டு